வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வாழைக்காயில் வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம். இந்த இட்லி மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாயை நல்லா கரகரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அந்த இட்லி மாவோட சேர்த்துக்கலாம். ஒரு வாழைக்காயை 2 பக்கமும் காம்பை கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். இந்த வாழைக்காய் முழுமையாக வேக தேவையில்லை, தோல் கலர் மாறி வந்தாலே போதும். இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு காய்கறி சீவுறதில் துருவிக்கலாம். மறுபடியும் எண்ணெயில் வேக வைக்க போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இந்த வாழைக்காய்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வடை போனதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் சின்னதாக ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க வாழைக்காயோடு இதெல்லாம் பச்சையாகவே அப்படியே சேர்த்து பிசைஞ்சு வடை சுட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த துருவிய வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காயோடு இந்த மசாலா ஒன்று சேர நல்லா கலந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதோடு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தெளித்து பிசைஞ்சு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த இட்லி மாவில் கொஞ்சமாக விட்டு பார்க்கலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு, வடை போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். அந்த வடைகளை இந்த மாதிரி இட்லி மாவில் நனைச்சிட்டு போடலாம். இதே மாதிரி எல்லா வடைகளையும் போட்டுக்கலாம். போட்டதையும் உடனே திருப்பி விடாமல் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இப்போ திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை ஹையில் வச்சா மாவெல்லாம் உள்ளே வேகாது. அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா செவந்து வந்ததும் எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வெந்து நல்லா செவந்து வந்துடுச்சு, இப்போது எடுத்துக்கலாம். இந்த வடை நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக காரசாரமான வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். நன்றி.